எங்க பாத்தீங்க? ஆமா, நேத்து நீங்க தான் வந்து பார்த்துருக்கிறீங்க. நேற்று நீங்கள் தான் வந்து பார்த்துருக்கிறீங்க. அவை உடனடியாக கவனத்தில் கொண்டு வந்து சரி செய்யப்பட்டிருக்கின்றது. கட்டிடத்துடைய ஸ்திரத்தன்மை ஆராய்வதற்காக ஐஐடியிடம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த அறிக்கை வந்த பிறகு மேற்கொண்டு அமைச்சர் அவர்கள் செய்தியாளரை சந்திப்பார். அதுவரையில் அவர்கள் வந்து வசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அறிக்கை வந்த பிறகுதானே முடிவு பண்ண முடியும். ஐஐடியில வந்து கட்டடம் சரியில்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அறிக்கை வந்த பிறகு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கிடையில் தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஊடகங்கள் வெளியான செய்தியின் உண்மையை தன்மையை தெரிந்து கொள்ள நானும் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேற்றைய தினம் நேரடியாக துறையினுடைய செயலாளர் முதன்மை அதாவது குடிசை மாற்றுடைய மேலாண்மை இயக்குநர் ஆகியோரோடு நேற்று மாலை நேரடியாக சென்று ஆய்வு செய்கிற போது தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்க இந்திய தொழில்நுட்ப கழகத்திற்கு கடிதம் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆய்வு செய்து தரும் அறிக்கையில் கட்டுமான பணியில் தவறு உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அந்த குடியிருப்பை கட்டிய ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு யார் தவறு செய்தாலும் இது வேடிக்கை பார்க்காது, அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் என்ற செய்தியை மட்டும் சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் இது 3 நாளைக்கு முன்னே பத்திரிகை வந்தவொடனே எங்களை கூப்பிட்டு இந்த உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆக யார் தவறுகள் செய்தாலும் அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஒப்பந்ததாரர்களாக இருந்தாலும் அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.